Hello everyone. In the video CMA into Group 1 Paper 7B Indirect Tax அதில் இந்த ஜூன் 2024 எக்ஸாமுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ஸை இங்கே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இன்டைரக்ட் டேக்ஸ் சப்ஜெக்டில் ஒரு புது டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்டடி மெட்டீரியல் எடிஷன் போட்டதில் இந்த நியூ டாபிக் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதை நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால தான் அதை பர்டிகுலராக சொல்கிறேன். இன்டைரக்ட் டேக்ஸில் பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிற டாப்பிக்கை 2022 சிலபஸில் ஏற்கனவே இது கிடையாது, லாஸ்ட் எடிஷனில் புக்கில் கிடையாது. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக பிப்ரவரியில் எடிஷன் போட்டிருக்காங்க. இன்டைரக்ட் டேக்ஸுக்கான லேட்டஸ்ட் எடிஷன் புக்கில் பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிற டாபிக் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதுவும் உங்களுடைய எக்ஸாமுக்கு இன்க்ளூடட் ஆகிருக்கு. ஸோ அதை மறந்துடாதீங்க, அதுவும் சேர்த்து படிங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்டைரக்ட் டேக்ஸுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ். நார்மலாக ஒரு எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த எக்ஸாமுக்கு 6 மந்த்ஸுக்கு முன்னாடி என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கோ அது எல்லாமே எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஜூன் 2024 எக்ஸாமுக்கு ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது, அதாவது இந்த ஜூன் 2024 எக்ஸாமுக்கு ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்ஸ் லாஸ்ட்டு 6 மந்த்ஸில் என்னென்ன வந்திருக்கோ அதெல்லாம் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு இன்ஸ்டியூட்டில் ஸ்டடி மெட்டீரியலுக்கு பக்கத்துலேயே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜூன் 2024 எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க, சில பேர் கிளாஸஸ் வேணும்னு சொல்லி கிளாஸஸும் போவாங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது நல்ல விஷயம். உங்களால் முடியும்னா நீங்கள் தாராளமாக செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். உங்களுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, அதுக்கு ரிலேட்டடாக டாபிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலனாலும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அதை பயன்படுத்திக்க முடியும். இப்போ ஏதாவது 1 or 2 சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எமினன்ஸில் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குது. 7010873496 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இன்டைரக்ட் டேக்ஸுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்ஸ்டியூட்டில் இந்த சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம கவர் பண்ண போகிறோம். எப்போவுமே டேக்ஸ் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி லேட்டஸ்ட் எடிஷன் புக்கை மட்டுமே ரெஃபர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஏதாவது பழைய எடிஷன் புக்கு இருந்ததுனாலும் அதில் இந்த அமெண்ட்மெண்ட்ஸை சேர்த்து கம்பைன் பண்ணி படித்தா தான் எக்ஸாமுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒருவேளை அந்த அமெண்ட்மெண்ட்ஸை நீங்கள் சரியாக ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிக்கலை அப்படிங்கிறப்ப எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பாயிடும். அதனால் அந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட் எடிஷன் நம்ம இன்ஸ்டியூடைய ஸ்டடி மெட்டீரியல் சைட்லேயே இருக்கும் பிடிஎஃப், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட்டு எடிஷன் புக்கை மட்டுமே ரெஃபர் பண்ணி படிங்க டிடி ஐடிடிக்கு. ஜீரோ ரேட்டட் சப்ளையில் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. அதில் ஒரு பர்சன் ஜீரோ ரேட்டட் சப்ளைன்னா என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக அது எக்ஸ்போர்ட்டை தான் ஜீரோ ரேட்டட் சப்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு பர்சன் ரெஜிஸ்டர்டு பர்சன் ஜீரோ ரேட்டட் சப்ளை பண்ணுறப்ப அன்யூட்டிலைஸ்டு ஐடிசியை ரீஃபண்டாக கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அண்டர் பாண்ட் ஆர் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங். பட் அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை அந்த எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான சேல் ப்ரொசீட்ஸை ஃபெமாவில் சொல்லியிருக்கிற டைம் லிமிட்டுக்குள்ளே அவங்க கொண்டு வரல அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் நான் ரியலைசேஷன் ஆஃப் சேல் ப்ராசீட்ஸ் வித்தின் 30 days ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் த டைம் லிமிட் ப்ரிஸ்கிரைப்ட் அண்டர் ஃபெமா ஃபார் ரிசிப்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெமிட்டன்சஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெமிட்டன்சஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கான டைம் லிமிட் ஃபெமாவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது முடிஞ்ச ஒரு 30 நாளுக்குள்ளே இவங்க என்ன பண்ணணும், ஒருவேளை அதை ரியலைஸ் பண்ணலைன்னா இந்த ரீஃபண்டை டெபாசிட் பண்ணணும். ரீஃபண்ட் வாங்கினதை லயபிள் டு டெபாசிட் த ரீஃபண்ட் ஸோ ரிசீவ் அலாங் வித் அப்ளிகபிள் இன்ட்ரெஸ்ட். அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து டெபாசிட் பண்ணணும். எத்தனை நாளைக்குள்ளே, ஃபெமாவில் சொல்லியிருக்கிற அந்த டைம் லிமிட் முடிஞ்சு 30 நாளைக்குள்ளே. ஸோ இது ஒரு அமெண்ட்மெண்ட்டு. Waiver of requirement of mandatory registration under section 24(9) of CGST Act for the person supplying goods through ECO. ECO மூலமாக குட்ஸை சப்ளை பண்ணுற பர்சனுக்கு மேண்டேட்டரியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத
வெய்வர் பண்ணியிருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்ஸில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ், ஆஸ் பர் ப்ரிஸ்கிரைப்டு கண்டிஷன்ஸ், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். அது என்னங்கிறதுக்கும் சேர்த்து நம்ம படிச்சுக்கணும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, 1/10/2023 இருந்து சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ், கீழே இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு ஒரு பர்சன் இசிஓ மூலமாக குட்ஸு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அக்ரிகேட் டேர்ன் ஓவர் ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய த்ரெஷோல்டு லிமிட்டை தாண்டலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸம்டட் பண்ணுறாங்க. எக்ஸம்டட் ஃப்ரம் அப்டேனிங் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் த செட் ஆக்ட். பட் அந்த கண்டிஷன்ஸ் என்ன? அந்த பர்சன் ஷால் நாட் மேக் எனி இன்ட்ரஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ். Such a person shall not make supply of goods through ECO in more than one state. அந்த பர்சன் இன்ட்ரஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ் பண்ணக்கூடாது. இசிஓ மூலமாக குட்ஸ் சப்ளை பண்ணுறதும் ஒரு ஸ்டேட்டுக்கு மேலே, அதாவது ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு மேலே பண்ணக்கூடாது. அவருக்கு பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் பேன் இருக்கணும். அந்த பர்சன் டெக்ளரேஷன் கொடுக்கணும் ஜிஎஸ்டி காமன் போர்ட்டலில். அவங்களோட பேனு, அட்ரஸ்ஸு, எந்த ஸ்டேட்டில் அவங்க பிஸ்னஸ் நடக்குது அதெல்லாம் சொல்லணும். அதோடு அந்த பர்சனுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் காமன் போர்ட்டலில் கிராண்ட் பண்ணியிருக்கணும். The person have been granted an enrollment number on successful validation of PAN. அதோட அந்த பர்சனுக்கு கிராண்ட் பண்ணியிருக்கிற என்ரோல்மெண்ட் நம்பர் ஷால் நாட் பி கிராண்டட் மோர் தென் ஒன் என்ரோல்மெண்ட் நம்பர் இன் அ ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஸோ நோ சப்ளை ஆஃப் குட்ஸ். இசிஓ மூலமாக அவங்க குட்ஸை சப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் இருந்தால் மட்டும்தான் பண்ணியிருக்க முடியும். அவங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் கிராண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தான் இசிஓ மூலமாக பண்ண முடியும். அண்ட் சச் என்ரோல்மெண்ட் நம்பர் ஷால் சீஸ் டு பி வேலிட் ஃப்ரம் த எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். ஒருவேளை செக்ஷன் 25 படி அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேட்டில் இருந்து இந்த என்ரோல்மெண்ட் நம்பருங்கிறது சீஸ் ஆகிடும். ஏன்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கல்ல, அப்போ இந்த என்ரோல்மெண்ட் நம்பருக்கு வேலை இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இன்னொரு அமெண்ட்மெண்ட்டு, ஸ்பெஷல் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோடு பை இசிஓ in respect of supplies of goods through them by unregistered person. ECO அவங்க மூலமாக ஒரு அன்ரெஜிஸ்டர்டு பர்சனுடைய குட்ஸை சப்ளை பண்ணாங்கன்னா என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் இங்கே சொல்கிறாங்க. ECO shall allow supply of goods through it by the said person only if enrollment number has been allotted. என்ரோல்மெண்ட் நம்பர் இருந்தால் மட்டும்தான் ECO அவங்க மூலமாக தான் மூலமாக அவங்களுடைய குட்ஸை சப்ளை பண்ண முடியும். ஷால் நாட் அலோ இன்ட்ரஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸை. அதோட ECO ஷால் நாட் கலெக்ட் tax at source under section 52(1). அப்புறம் ஃபார்ம் GSTR 8ல் இந்த ECO டீட்டெயில்ஸ் ஆஃப் குட்ஸ், அந்த பர்சனுடைய குட்ஸ் என்னென்னலாம் அவர் சப்ளை பண்ணினாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை ஃபர்னிஷ் பண்ணணும். ஒருவேளை மல்டிபிள் ECO இருந்தாங்கன்னா இதில் ECOங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா ஹூ ஃபைனலி ரிலீசஸ் த பேமெண்ட் டு த செட் பர்சன், அவங்கள தான் குறிக்கும். Special procedure to be followed by ECO in respect of supplies of goods through them by the composition taxpayers. Composition taxpayers உடைய குட்ஸை ECO சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும் ECO. ECO ஷால் நாட் அலோ எனி இன்ட்ரஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ், ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது அவங்க TCS கலெக்ட் பண்ணணும் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் ECO. அதோட ஃபார்ம் GSTR 8ல் என்னென்ன குட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்க ECO அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும். CGST ரூல்ஸில் சில அமெண்ட்மெண்ட்ஸு. ரூல் 9ல் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. அதாவது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளிகேஷன் பண்ணும்போது ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் த பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்ங்கிறதுல இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த செட் பர்சன் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸை டெலீட் பண்ணிட்டாங்க. அது அமெண்ட்மெண்ட்டில் இருக்குது. அடுத்தது ரூல் 10A. இந்த ரூல் 10Aல பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஃபர்னிஷ் பண்ணணும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க. எத்தனை நாளைக்குள்ள? வித்தின் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் கிராண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் பிஃபோர் ஃபர்னிஷிங் த டீட்டெயில்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை ஃபார்ம் GSTR 1ல் கொடுக்கறது, அல்லது IFF இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி விச் எவர் இஸ் இயர்லியர். ஸோ இதுக்குள்ளே அவங்க கொடுத்தாகணும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஃபர்னிஷ் பண்ணணும் இந்த டைம் லிமிட்குள்ளே. அடுத்து ரூல் 21A(2A)ல சஸ்பென்ஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ரூல் 21(2A) ரிலேட்டிங் டு சஸ்பென்ஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹேஸ் பீன் சப்ஸ்டிடியூட்டட். இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. கம்பேரிசன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஃபர்னிஷ் பண்ண ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய சப்ளையர்ஸ் கொடுத்துருக்கிற
ஃபார்ம்ஸ் ரிட்டர்ன்ஸ் அதை கம்பேர் பண்ணுறப்ப சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்சஸ் ஆர் அனமலிஸ் இண்டிகேட்டிங் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் த ப்ரொவிஷன் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இட் வில் லீட் டு கேன்சலேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தட் பர்சன். இன்னொன்று ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ரூல் ஆஃப் 10A 10A ப்ரொவிஷனை கான்ட்ரவென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நான் கம்ப்ளையன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப ஸோ ஒய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஷால் நாட் பி கேன்சல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அது ஷோகாஸ் நோட்டீஸ்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் அப்படிங்கிற டேர்ம் இங்கே சொல்கிறாங்க. ரூல் 10A இப்போ தான் நம்ம பார்த்தோம். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஃபர்னிஷ் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து இத்தனை நாளைக்குள்ள அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபர்னிஷ் பண்ணாமல் இருக்கிறத தான் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் ரூல் 10Aன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க, அவங்க இமெயில் அட்ரஸுக்கு அந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டு ஹைலைட்டிங் த செட் டிஃபரன்சஸ் அல்லது நான் கம்ப்ளையன்சஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒய் ஹிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஷால் நாட் பி கேன்சல் 30 நாளைக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இன்டிமேஷன் கொடுப்பாங்க. பட் இவங்க இந்த ரூல் 10A கம்ப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது டீம்டு டு பி ரிவோக்டு. ரூல் 10Aனா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபர்னிஷ் பண்ணாமல் இருக்கிறது, அப்போ ரிஜிஸ்ட்ரேஷனை சஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. பட் ரூல் 10Aக்கான ப்ரொவிஷனை கம்ப்ளை பண்ணிட்டாங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபர்னிஷ் பண்ணிட்டாங்கன்னா அப்பான் கம்ப்ளைன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ரூல் 10A சஸ்பென்ஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் திருப்பி ரிவோக் ஆகிடும். தட் மீன்ஸ் ரிவைவ் ஆகிடும். Suspension of registration shall be deemed to be revoked upon compliance with the provisions of Rule 10A. அடுத்து Rule 23. இதில் ஒரு பர்சனுடைய ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணியிருக்கிறப்ப அதை ரிவோகேஷன் பண்ணுறது, ரிவோகேஷன் ஆஃப் கேன்சலேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், இதுக்கான ரூல் 23. இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு ரிஜிஸ்டர்டு பர்சன் அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷனை ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸர் அவருடைய ஓன் மோஷன் சுயமோட்டோவில் அவர் கேன்சல் பண்ணியிருக்காரு. may subject to provisions of rule 10B இந்த பர்சன் ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாரு. எதுக்காக, ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணியிருக்கீங்க, அதை எனக்கு திருப்பி ரிஜிஸ்ட்ரேஷனை எனக்கு எனேபிள் பண்ணி கொடுங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சலேஷன் ஆனதை கேன்சல் பண்ண சொல்லி அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபார் ரிவோகேஷன் ஆஃப் கேன்சலேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபார்ம் நம்பர் GST REG 21 ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு கொடுக்கணும். அதுக்கான டைம் லிமிட்டு வித்தின் 90 days ஃப்ரம் த டேட் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். பட் இந்த டைம் லிமிட்டு ஒருவேளை அவங்க பெர்மிட் பண்ணினாங்கன்னா மேபி எக்ஸ்டெண்டட் பை த கமிஷனர் ஆர் அன் ஆஃபீஸர் ஆத்தரைஸ்டு பை ஹிம், பட் நாட் எக்ஸீடிங் 180 days. நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை. வேல்யூ ஆஃப் சப்ளை இன் கேஸ் ஆஃப் ஆன்லைன் கேமிங் இன்க்ளூடிங் ஆன்லைன் மணி கேமிங். ஆன்லைன் மணி கேமிங்கும் சேர்த்து ஆன்லைன் கேமிங்கில் வேல்யூ ஆஃப் சப்ளை கேல்குலேட் பண்ணுறப்ப என்ன அமௌண்ட் அதில் எடுத்துக்கிறது. ஸோ அமௌண்ட் பெய்டு ஆர் பேயபிள் டு ஆர் டெபாசிட்டட் வித் த சப்ளையர். இந்த கேமை சப்ளை பண்ணுறவங்களுக்கு டோட்டலாக என்ன அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கோம், பே பண்ண வேண்டியது அல்லது என்ன டெபாசிட் பண்ணியிருக்கோம், அது மணி ஆர் மணிஸ் ஒர்த் இன்க்ளூடிங் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் VDA பை ஆர் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிளேயர் பே பண்ணியிருக்கலாம் அல்லது பிளேயர் சார்பில் யாராவது பே பண்ணியிருக்கலாம். அந்த அமௌண்ட் எல்லாமே வேல்யூ ஆஃப் சப்ளை. ஒருவேளை இந்த அமௌண்ட் பே பண்ணினதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சப்ளையர் அந்த கேமை நடத்துகிறவர் திருப்பி ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாம், அல்லது இந்த அமௌண்ட்டை இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், இன்க்ளூடிங் த பிளேயர் நாட் யூஸிங் த அமௌண்ட் பெய்ட் ஆர் டெபாசிட்டட். டெபாசிட் பண்ணியிருக்காரு, பே பண்ணியிருக்காரு சப்ளையர்கிட்ட, ஆனால் அந்த பிளேயர் இன்னமும் அதை யூஸ் பண்ணலை, அதாவது அந்த ஈவெண்ட்டில் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அப்படி இருக்கிறப்ப அந்த அமௌண்ட் எல்லாமே டிடக்டபிளா அப்படின்னா கிடையாது. ஷால் நாட் பி டிடக்டபிள் ஃப்ரம் த வேல்யூ ஆஃப் சப்ளை. ஸோ அதே பேசிஸில் தான் அடுத்தது கெசினோ பற்றி சொல்கிறாங்க. வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் இன் கேஸ் ஆஃப் கெசினோ. கெசினோங்கிறது என்ன, இந்த சூதாட்டம்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இதுலேயுமே அமெண்ட்மெண்ட்டு வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/10/2023 மேலே இருக்கிற மாதிரியே தான் இங்கேயுமே. டோட்டல் அமௌண்ட் பெய்டு ஆர் பேயபிள், இந்த பிளேயர் அல்லது பிளேயர் சார்பில் என்ன அமௌண்ட்டு பே பண்ணுறாங்களோ அது வேல்யூ ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம்ஸில் இன்க்ளூடட். அது எதுக்காக பே பண்ணினதாக இருக்கலாம். இந்த கெசினோவில் யூஸ் பண்ணுறதுக்காக டோக்கன், சிப்ஸு, காயின்ஸு, டிக்கெட்ஸ்னு எந்த நேமில் அவங்க கொடுக்குறாங்களோ அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். அல்லது இந்த மாதிரி டோக்கன், சிப்ஸ், காயின்ஸ், டிக்கெட்ஸ்னு வாங்காமல் அது தேவையில்லாமல் ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அமௌண்ட் பே பண்ணியிருக்கலாம். அந்த ஈவெண்ட்டுங்கிறது கேம், ஸ்கீம், காம்படிஷன் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட் எல்லாமே வேல்யூ ஆஃப் சப்ளையில் இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி அந்த அமௌண்ட்டு
கெசினோ பிளேயருக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணதோ ரீஃபண்ட் பண்ணதோ அதை டிடெக்ட் பண்ணக்கூடாது. வேல்யூ ஆஃப் சப்ளைல ஆல்ரெடி இன்க்ளூட் ஆனது தான். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிற டாப்பிக்கு 2022 சிலபஸில் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த நியூ எடிஷனில். ஸோ கம்மிங் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக பிளேஸ் ஆஃப் சப்ளை உங்களுடைய சிலபஸில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதுக்கான டாப்பிக்கு ஆட் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட் எடிஷனில், அதுவும் படிச்சுக்கோங்க. அது ரிலேட்டடான ஒரு கிளாரிஃபிகேஷனும் இங்கே அமெண்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. கிளாரிஃபிகேஷன் ரிகார்டிங் டிட்டர்மினேஷன் ஆஃப் பிளேஸ் ஆஃப் சப்ளை இன் வேரியஸ் கேசஸ். Place of supply in case of supply of service of transportation of goods including through mail and courier and respect of advertising sector and services that is co-location services அப்படின்னு 3 கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸும் சப்ளிமெண்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. பட் பிளேஸ் ஆஃப் சப்ளையோடைய ஃபுல் ப்ரிவிஷனும் ரிவைஸ்ட் எடிஷனில் இருக்குது, அதுவுமே படிச்சுக்கோங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளையில் செக்ஷன் 39 ஆஃப் IGST Act has been omitted with effect from 1/10/2023. இந்த 39 IGST Act செக்ஷன் ஒமிட் ஆனதுனால அங்கே ஒரு டவுட் வரும். பிளேஸ் ஆஃப் சப்ளை இன் கேஸ் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் இன்க்ளூடிங் த்ரூ மெயில் அண்ட் கொரியர். ஒருவேளை அந்த லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் அல்லது லொக்கேஷன் ஆஃப் ரிசிபியன்ட் இஸ் அவுட் சைட் இந்தியாவாக இருந்ததுன்னா அதை எந்த செக்ஷன் மூலமாக நம்ம டிட்டர்மைன் பண்ணணும்? செக்ஷன் 13(2) அல்லது 13(3) அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இங்கே கொடுக்குறாங்க. கிளாரிஃபைடு தட் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ், பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் அதர் தென் த்ரூ மெயில் அண்ட் கொரியர். மெயில் அண்ட் கொரியரை தவிர மற்றபடி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிறது will be determined. இது எந்த கேஸில் சொல்கிறாங்க? லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் அல்லது லொக்கேஷன் ஆஃப் ரிசிபியன்ட் இஸ் அவுட் சைட் இந்தியா. யாராவது ஒருத்தர் வந்து அவுட் சைட் இந்தியாவில் இருந்தாங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை வில் பி டிட்டர்மைன்டு பை டிஃபால்ட் ரூல் செக்ஷன் 13(2). அதே மாதிரி the place of supply in case of service of transportation of goods by mail or courier, other than mail and courierனு பார்த்தோம்ல, இங்கே by mail or courier அதுக்குமே டிஃபால்ட் ரூல் 13(2) தான் அப்ளிகபிள் அப்படிங்கிறாங்க. இப்போ 13(2) ரூலில் என்ன சொல்கிறாங்க? வேர் லொக்கேஷன் ஆஃப் ரிசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் இஸ் அவைலபிள், பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிறது லொக்கேஷன் ஆஃப் ரிசிபியன்ட் தான். ஒருவேளை ரிசிபியன்ட்டுடைய லொக்கேஷன் தெரியலைன்னா, லொக்கேஷன் ஆஃப் ரிசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் இஸ் நாட் அவைலபிள்னா, இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நாட் அவைலபிள் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை ஷால் பி த லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் ஆஃப் சர்வீசஸ். இன்னொரு கிளாரிஃபிகேஷன், பிளேஸ் ஆஃப் சப்ளை இன் கேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அட்வர்டைசிங் செக்டார். இப்போ ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய கார்பரேட் கிளைண்ட்ஸுக்காக ஆட் ரிலேட்டடாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக சில வெண்டர்ஸோட அவங்க டைப் வச்சுருப்பாங்க. ப்ரொக்யூரிங் ஸ்பேஸ் ஆன் ஹோர்டிங்ஸ் ஆர் பில் போர்ட்ஸ் erected and mounted on buildings or land in different state from various suppliers. அந்த சப்ளையர்ஸை வெண்டர்ஸ்னு சொல்கிறோம். For providing advertisement services to its corporate clients. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வெண்டருடைய சர்வீசஸை இங்கே அவைல் பண்ணிக்கிறாங்க. இதுக்காக நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் நடக்கும். சப்போஸ் அதில் ஒரு டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம்னா, வெண்டர் there may be a case wherein there is supply of space அல்லது சேல் ஆஃப் ஸ்பேஸ். இடத்த அப்படியே சேல் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்காக வெண்டர் கொடுக்குறாங்க. அல்லது ரைட் டு யூஸ் த ஸ்பேஸ். இந்த ஒரு ஹோர்டிங் ஸ்ட்ரக்சரில் hoarding or immovable structure belonging to the vendor. அட்வர்டைசிங் கம்பெனிக்கு அந்த ஸ்பேஸை சேல் பண்ணுறது, அதில் அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணுற ரைட்டை சேல் பண்ணுறது, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய ஆடை வந்து அதில் டிஸ்பிளே பண்ணிக்கிறதுக்கு. அந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிறது எதுவாக இருக்கும்? பிளேஸ் ஆஃப் சப்ளை would be the location where such hoarding or structure is located. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஹோர்டிங் அல்லது இந்த ஸ்ட்ரக்சர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷன் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளையாக இருக்கும். இதில் இன்னொரு கேஸு, அதாவது அட்வர்டைசிங் கம்பெனி வாண்ட்ஸ் டு டிஸ்பிளே இட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் ஹோர்டிங்ஸ் ஆர் பில் போர்ட்ஸ் அட் அ ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் ஆட் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நினைக்கலாம். அண்ட் availing services of a vendor at a specific location, availing services of a vendor. அப்போ இங்கே அந்த ஹோர்டிங்ஸோ பில்போர்ட்ஸோ அரேஞ்ச் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இட் லைஸ் வித் த வெண்டர் ஹூ மே ஹிம்செல்ஃப் ஓன்ஸ் அ ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் வெண்டருடையதாக இருக்கலாம், அல்லது அவர் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கலாம், வேறு பர்சனுடையதை யூஸ் பண்ணுறதுக்கு ரைட் வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கும்.
அந்த கேஸில் பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிறது என்னவாக இருக்கும்? அந்த மாதிரி சமயத்தில் வெண்டர் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ், அட்வர்டைஸிங் கம்பெனிக்கு வெண்டர் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் எல்லாமே பியூர்லி இன் த நேச்சர் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீசஸாக இருக்கும். ஸோ அங்கே பிளேஸ் ஆஃப் சப்ளை ஷால் பி டிட்டர்மைன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்ஷன் 12(2) ஆஃப் IGST ஆக்ட். Clarifications regarding applicability of GST on certain services. சில சர்வீசஸில் GST அப்ளிகபிளா இல்லையா அப்படிங்கிறது ரிலேட்டடாக கிளாரிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, சர்வீசஸ் சப்ளைடு பை டைரக்டர் ஆஃப் அ கம்பெனி இன் ஹிஸ் பர்சனல் கெப்பாசிட்டி such as renting of immovable property to the company or body corporate or subject to reverse charge mechanism. ஒரு கம்பெனியுடைய டைரக்டர் அவருடைய பர்சனல் கெப்பாசிட்டியில் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வாடகைக்கு கொடுக்குறாரு. ஸோ அதில் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் அப்ளை ஆகுமா? வெதர் சர்வீசஸ் சப்ளைட் பை டைரக்டர்ஸ் ஆஃப் அ கம்பெனி இன் ஹிஸ் பர்சனல் கெப்பாசிட்டி சச் அஸ் ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டு த கம்பெனி ஆர் பாடி கார்பரேட் ஆர் சப்ஜெக்ட் டு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். இங்கே இவருடைய ப்ரைவேட் ஆர் பர்சனல் கெப்பாசிட்டியில் டைரக்டர் சர்வீசஸ் சப்ளை பண்ணுறாரு. ஸோ not taxable under RCM. reverse charge mechanismல இது taxability வராது. So only those services supplied by director of a company in the capacity of director of the company. அவரோட டைரக்டர் அப்படிங்கிற கெப்பாசிட்டியில் பண்ணக்கூடியதுக்கு மட்டும்தான் taxability under RCM in the hands of company வரும். இன்னொரு கிளாரிஃபிகேஷன், whether supply of food or beverages in cinema hall is taxable as a restaurant service. சினிமா ஹாலில் ஃபுட் ஆர் பெவரேஜஸ் சப்ளை பண்ணுறாங்கல்ல, அது ரெஸ்டாரண்ட் சர்வீசஸில் வருமா அப்படிங்கிறது தான் அடுத்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. சப்ளை ஆஃப் ஃபுட் ஆர் பெவரேஜஸ் இன் சினிமா ஹால் இஸ் taxable as a restaurant service as long as the food or beverages are supplied by way of or as part of a service and independent of the cinema exhibition service. ஃபுட் ஆர் பிவரேஜஸ் சப்ளை பண்ணுறது ஒரு சர்வீஸாக சப்ளை பண்ணுறாங்க, அதுக்கும் சினிமா எக்ஸிபிஷன் சர்வீஸுக்கும் சம்மந்தம் இல்லை, ரெண்டுமே இண்டிபெண்ட் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் சப்ளை ஆஃப் ஃபுட் ஆர் பிவரேஜஸ் இன் சினிமா ஹாலை ரெஸ்டாரண்ட் சர்வீஸாக ட்ரீட் பண்ணலாம், டாக்ஸபிள் ஆகும். பட் அதே இது சேல் ஆஃப் சினிமா டிக்கெட் அண்ட் சப்ளை ஆஃப் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் ஆர் கிளப்டு டுகெதர், ரெண்டும் ஒன்றாக்கிட்டாங்கன்னா அந்த பண்டில்டு சப்ளை காம்போசைட் சப்ளையாக இருக்கிறப்ப என்டையர் சப்ளையுமே ஜிஎஸ்டி எந்த ரேட் அப்ளிகபிள் ஆகும்? சர்வீஸ் ஆஃப் எக்ஸிபிஷன் ஆஃப் சினிமா, அதுதான் பிரின்சிபல் சப்ளை, அதனுடைய ரேட்டு அப்ளிகபிள் ஆகும். கிளாரிஃபிகேஷன் ஆன் taxability ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்ட் இன் அ சப்சிடரி கம்பெனி பை த ஹோல்டிங் கம்பெனி. சப்சிடரி கம்பெனியோடைய ஷேர்ஸை ஹோல்டிங் கம்பெனி ஹெல்டு பண்ணியிருக்கு இல்லையா, அதில் taxability வருமா? Taxability of shares held in a subsidiary company by the holding company. Activity of holding of shares. Subsidiary company உடைய ஷேர்ஸை ஒரு ஹோல்டிங் கம்பெனி ஹோல்டு பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியை cannot be treated as supply of services by the holding company to the subsidiary company. அது ஒரு சப்ளை ஆஃப் சர்வீஸ்னு ட்ரீட் பண்ண முடியாது, அதனால் இது taxability GSTயில் வராது. நெக்ஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன், இன் கேஸ் ஆஃப் ராங் அவைல்மெண்ட் ஆஃப் IGST கிரெடிட், ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன் IGST கிரெடிட்டை ராங்காக அவைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் தேர் ஆஃப் பண்ணுறப்ப calculation of interest under Rule 88B of CGST ரூல்ஸில் calculation பண்ணும்போது balance of ITC available in electronic credit ledger under IGST head அது மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணுமா, அல்லது total ITC available in the electronic credit ledger? total ITCனா IGST, CGST, SGST இந்த 3 ஹெட்லேயுமே இருக்கிற total ITC available taken together has to be considered அப்படின்னு கேட்டிருக்காங்க. So in cases where IGST credit has been wrongly availed and subsequently reversed on a certain date, there will not be any interest liability under section 53 of CGST Act. If during the time period starting from such availment and up to such a reversal, ஸோ இங்கே தவறுதலாக அதாவது ராங்காக அவைல் பண்ணிட்டாங்க IGST கிரெடிட்டு, அதை சப்சிக்வெண்ட்டாக ரிவர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் லையபிலிட்டி கால்குலேஷன் பண்ணுறதுக்கு
என்ன கேட்குறாங்க, பேலன்ஸ் ஆஃப் ஐடிசி அவைலபிள் இன் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் அண்டர் த ஹெட் ஆஃப் ஐஜிஎஸ்டி அது மட்டும்தான் கன்சிடர் பண்ணணுமா, அல்லது டோட்டல் ஐடிசி அவைலபிள் இன் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் அண்டர் 3 ஹெட்ஸ் அதுவுமே கன்சிடர் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் அண்டர் ரூல் 88B என்ன சொல்கிறாங்க, த பேலன்ஸ் ஆஃப் ஐடிசி in the electronic credit ledger under the heads of IGST, CGST, SGST taken together has never fallen below the amount of wrongly availed ITC. Even if the balance of IGST credit in electronic credit ledger individually falls below the amount of such wrongly availed IGST credit. தப்பா IGST avail பண்ணியிருக்கோம்ல, அதை விட அவைலபிள் பேலன்ஸ் ஐஜிஎஸ்டி கிரெடிட் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் இண்டிவிஜுவலாக பார்க்குறப்ப இட் ஃபால்ஸ் பிலோ த அமௌண்ட் ஆஃப் சச் ராங்லி அவைல்டு ஐஜிஎஸ்டி கிரெடிட்டாக இருக்கலாம். பட் மொத்தமாக ஐடிசி பேலன்ஸை ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து பார்க்குறப்ப இட் இஸ் நாட் பிலோ த அமௌண்ட் ஆஃப் ராங்லி அவைல்டு ஐடிசியாக இருந்தால் போதும். ஸோ அந்த இடத்துல there will not be any interest liability under section 53 of CGST Act. If during the time period starting from such availment and ITC wrong avail பண்ணிருக்காங்கல்ல and up to such reversal அதை reverse பண்ணுற வரைக்கும் the balance of ITC under the 3 heads taken together has never fallen below the amount of such wrongly availed ITC. இந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாதிரியே காம்பன்சேஷன் செஸ்ஸுக்குமே இங்கே சொல்கிறாங்க, கிரெடிட் ஆஃப் காம்பன்சேஷன் செஸ் அவைலபிள் இன் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் ஷால் பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட் while considering the balance of electronic credit ledger for the purpose of calculation of interest under rule 88B3 in respect of wrongly availed and utilized IGST, SGST. இது பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கிரெடிட் ஆஃப் காம்பன்சேஷன் செஸ் அவைலபிள் இன் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் cannot be taken into account while considering the balance of electronic credit ledger for calculation of interest under rule 88B3 in respect of wrongly availed and utilized IGST, CGST, SGST credit. So compensation cess உடைய கிரெடிட்டை இங்கே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜருடைய பேலன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தட் இஸ் ஃபார் calculation of interest under rule 88B3 பார்க்குறப்ப காம்பன்சேஷன் செஸ் உடைய கிரெடிட் இருக்கிறத கன்சிடர் பண்ணக்கூடாது. அடுத்து சில எக்ஸம்ஷனில் இருக்கிற சில அமெண்ட்மெண்ட்ஸு வித் எஃபெக்ட் ஃப்ரம் 26/7/2023 நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சேட்டிலைட் லான்ச் சர்வீசஸ் ஷால் ஆல்சோ பி இன்க்ளூடட் இன் த எக்ஸம்டட் சர்வீசஸ். அடுத்தது எக்ஸம்ஷன் டு சர்வீசஸ் ப்ரொவைடட் டு எ கவர்மெண்ட் அத்தாரிட்டி. கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப அந்த சர்வீசஸ்க்கு எக்ஸம்ஷன். என்ன சர்வீசஸ்? பை வே ஆஃப் வாட்டர் சப்ளை, பப்ளிக் ஹெல்த், சானிடேஷன், கன்சர்வன்சி, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்லம் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அப்கிரேடேஷன். இந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப அது கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு ப்ரொவைட் பண்ணுறப்ப எக்ஸம்ஷன் டு சர்வீசஸ் ப்ரொவைடட் டு அ கவர்மெண்ட் அத்தாரிட்டி பை வே ஆஃப் தி சர்வீசஸ். அதே மாதிரி எக்ஸம்ஷனில் சீரியல் நம்பர் 5ல் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிற டேர்ம் வரும் இல்லையா, அதோடு சேர்த்து அதில் இன்னொரு டேர்ம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் த வேர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், இந்தியன் ரயில்வேஸுங்கிற ஒரு டேர்மும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அனதர் நோட்டிஃபிகேஷன், அதாவது ஒரு சர்வீசஸ்ஸு இசிஓ மூலமாக ஒருத்தர் பண்ணுறப்ப இசிஓ தான் டேக்ஸ் பே பண்ணணுங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த செக்ஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட்டு. செக்ஷன் 9(5) ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் ஆர் செக்ஷன் 5(5) ஆஃப் ஐஜிஎஸ்டி ஆக்டில் இது சொல்லியிருப்பாங்க. இசிஓ என்னென்ன இதுக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணணும், டேக்ஸ் பே பண்ணணும் சர்வீசஸ்க்குன்னு. இசிஓ மூலமாக யாராவது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப அங்கே இசிஓ தான் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது. அதில் சின்ன அமெண்ட்மெண்ட் இருக்குது. அதாவது ஆம்னிபஸ் அண்ட் எனி அதர் மோட்டார் வெஹிக்கிள்னு ஒரு கிளாஸ் இருக்கும். அதில் எனி அதர் மோட்டார் வெஹிக்கிள் எக்ஸப்ட் ஆம்னிபஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்னென்னா, ஆம்னிபஸ் ரிலேட்டடான அந்த சர்வீசஸை தனியாக ஒரு கிளாஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஆம்னிபஸ் ரிலேட்டடாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சர்வீசஸ் பை வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ்
பை அன் ஆம்னிபஸ் மூலமாக பேசஞ்சர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப எக்ஸப்ட் வேர் பர்சன் சப்ளையிங் சர்வீஸ் த்ரூ ஈசிஓ இஸ் அ கம்பெனி. இந்த ஆம்னிபஸ் மூலமாக பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் பண்ணுறவங்க, தட் இஸ் த்ரூ இசிஓ பண்ணுறவங்க ஒரு கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனி தான் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அதர் தென் கம்பெனி மற்றவங்க எல்லாருக்குமே இசிஓ தான் டேக்ஸு பே பண்ணணும். அதுதான் இங்கே இருக்கிற அமெண்ட்மெண்ட்டு. இந்த வீடியோவில் இன்டைரக்ட் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். CMA இன்டர் ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்ஸ் ஃபார் ஜூன் 2024 எக்ஸாம். இதில் பர்டிகுலராக நியூ டாபிக் சேர்த்துருக்காங்க. ஸோ அதை மறக்காமல் அந்த டாப்பிக்கையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸில் ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். இன்ஸ்டியூட்டில் சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க, அதையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம்.